गुरुदेव गुरु एक मेव। आ आ साक्षात गुरुदेव गुरु एक मेव। गुरु ज्ञान कुंजी दुजी नाही ठेव। गुरु तूच विठ्ठल हरी तू महादेव। गुरु चरणी पायी विद्या सत्यमेव। जीवन हे खडकावरील बीज। असुनी भूवरी परी फुटेना अंकुर तीज। गुरु प्रेम वृष्टीने जाईल बीज। गुरु ज्ञानाचे होय परिपूर्ण चीज। गुरुदोष बनवील मम माझा। गुरुदोष म्हणवील खरा माझा। गुरुदोष म्हणवील खरा माझा। ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். அன்னையை நாம் நமது இதயத்திற்கு மெதுவாக கொண்டு வந்து நமது கண்களை மூடிக்கொள்ளுவோம். கவனம் மட்டும் நம்முடைய இதயத்தில் வைப்போம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயே, எங்களின்
இதயம் தங்கள் வருகையால் தூய்மைப்படுத்தப்பட்டுள்ளது. தாயே, தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை எங்களின் இருதயத்தினுள் வைத்திடுங்கள். நாங்கள் எவ்வித மாயைகளும் இல்லாத நிலையில் உண்மையில் நிலையில் எங்களை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, முலாம் பூசப்பட்ட மேல்போக்கானவைகளிலிருந்து எங்களை விலக்கி எடுத்துச் செல்லுங்கள். தங்களின் பொற்பாதங்களை எங்களின் இருதயத்தினுள் வைத்து பூஜிக்கும் பாக்கியத்தை தயவு செய்து எங்களுக்கு அனுதினமும் தந்தருளுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கும் அந்த தியானத்தினுள் ஆழ்நிலை தியான நிலையை உணர்ந்து அதன் ஆனந்தத்தை நாங்கள் முழுமையாக பெறுவதற்கும் தயவு செய்து அனுமதியளித்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला
மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து தடைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்ய தயவு செய்து அனுமதி தந்து எங்களை எப்பொழுதும் சமநிலையில் தயவு செய்து வைத்திருங்களம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் நாம் தியானத்தில் இருப்போம். நமது 2 கைகளின் வழியாக தேவையற்ற எதிர்மறைகள் பூமி மார்க்கமாக ஈர்க்கப்படுவதை நமது தியானத்தில் நாம் நன்கு உணர முடியும். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடாநாடிக்கு கொண்டு வருவோம். இடது கை அன்னையை நோக்கி வைத்தவாறு வலது கை பூமி தாயின் மீதே இருக்கட்டும். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, தங்களின் அருள் ஆசியால் நாங்கள் உலக ஆசைகளிலிருந்தும் மாயைகளிலிருந்தும் விடுதலையாகியுள்ளோம். இறந்த காலத்தின் துன்பங்களிலிருந்தும் விடுபட்டுள்ளோம். தாயே, எங்களின் ஒரே தூய விருப்பம் நாங்கள் தூய ஆத்மாவாக இருத்தலே ஆகும். தயவு செய்து எங்களின் ஆத்மாவின் நிலைப்பாட்டை எங்களுக்கு உணர்த்தி விடுங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எங்களின் இடப்பகுதியில் அமைதியை உணர்கிறோம். அதன் மூலம் ஆனந்தத்தையும் உணர்கிறோம். தாயே, இந்த அமைதியை நாங்கள் எங்களின் சுழுமுனை நாடியோடு ஒன்று சேர்க்கிறோம். தாயே, நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். கவனத்தை நமது இடா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நமது கவனம் இடா நாடியிலிருந்து நம்முடைய தியானத்தில் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த நுண் அதிர்வுகள் நமக்குள்ள பாய்ந்து ஓடுவதையும் நம்ம விரல் நுனிகள் வழியாக நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் நம்மளுடைய சகஸ்ராராவிலும் நன்றாக குளிர்ந்த நுண் அதிர்வுகள் வெளிப்படுவதையும் உணர முடியும்.
அந்த மாதிரி ஏதாவது நமக்கு தடை இருக்குது, அதை உணர முடியல அப்படின்னா அதை பற்றி எந்த நம்ம கவனமும் கொண்டு போக வேண்டாம். அன்னைக்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. தாயே, நான் தங்களிடத்தில் சரணடைகிறேன். எனது இடாநாடியில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை தங்களின் பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். தாங்களே அவற்றை நீக்கிவிட்டு எங்களின் இடாநாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள்ன்ட்டு மனதால் நீங்கள் ரொம்ப பக்தியோட பணிவோட பிரார்த்தனை செய்யும் பொழுது உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் எதுன்னு சொல்லிட்டு. நம்ம தியானத்தில் தான் நம்ம அதை கண்டறிய முடியும். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். வலது கை அன்னையை நோக்கி வைத்தவாறு இடது கை ஆகாயத்தை நோக்கி வைத்து கவனம் நமது பிங்களா நாடியில் வைப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் ஆகாய மார்க்கமாக அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் அனைத்து விதமான எதிர்காலத்தின் கவலைகளை தாங்கள் எங்களிடமிருந்து விடுபட செய்துள்ளீர்கள். தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை. எங்களின் அனைத்து செயல்களும் தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்படுகிறது. அந்த செயல்களுக்குரிய சரியான பாதையையும் தாங்களே எங்களுள் நிலைநிறுத்தி செயல்பட வைக்கிறீர்கள். நாங்கள் எங்களின் ஆத்மாவை உணரும் பொழுதும் தங்களை உணரும் பொழுதும் எங்களின் செயல்களும் தூய்மைப்படுத்தப்படுகிறதம்மா. நாங்கள் என் நிலையிலும் அதே நிலைப்பாட்டோடு இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, தங்கள் அருளால் எங்களின் பிங்களா நாடியில் அமைதியை உணர்கிறோம். அதன் மூலம் ஆனந்தத்தையும் உணர்கிறோம். இந்த அமைதி நிலையை நாங்கள் எங்களின் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைக்கிறோம். தாயே, தாயே, நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். முழுமையான அந்த நுண் அதிர்வுகளை நம்மளுடைய பிங்களா நாடியில் நாம் உணர வேண்டும். அதே நேரத்தில் நம்மளுடைய சகஸ்ராராவிலும் அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகள் வெளிப்படுவதை நாம் உணர வேண்டும். அந்த அமைதி இருக்க வேண்டும் நமக்குள். ஏதேனும் அந்த விரல் நுனிகளில் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அதை பற்றி நம்ம கவனம் செலுத்த வேண்டாம். அதை பின்னாடி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய கவனம் முழுமையாக நமது பிங்களா நாடியில் வைப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனம் நமது நடு நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிட்டு நாங்கள் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் எங்களின் விருப்பங்கள் தூய்மைப்படுத்தப்படுகிறது. எங்களின் இடாநாடியின் நினைவுகளும் எதிர்காலத்தின் சிந்தனைகளும் தங்களிடத்தில் சரணடைகிறது. தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருந்து இறைவனோடு இணைந்த நிலையில் அந்த ஆனந்த உணர்வை நாங்கள் உணர்வதற்கும் எப்பொழுதும் நாங்கள் அந்த அனுபவத்தில் இருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களின் சுழுமுனை நாடி தங்களிடத்தில் சரணடையட்டும். கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடியான நடுநாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நமது 2 கைகளிலும் சமமான நுண்ணதிர்வுகள் வர வேண்டும். அதே நேரத்தில் நம்மளுடைய விரல் நுனிகளிலும் அந்த நுண்ணதிர்வுகள் வர வேண்டும். குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் இருக்க வேண்டும். ஆனால் நம்ம முக்கியமாக முதல்ல பார்த்திங்கன்னா அது நம்ம தியானத்தின் மூலமாக நமக்கு அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகளாக அது மாறும். நம்மளுடைய தியானத்தில் முதல்ல நுண்ணதிர்வுகள் அந்த 10 விரல் நுனியிலையும் வரணும். உள்ளங்கை நம்மளுடைய சகஸ்ராராவிலும் ஒரு சேர வர வேண்டும். நமக்கு அதில் ஏதாவது தடைப்படுது அப்படின்னா நம்ம அதை பற்றி பொருட்படுத்தாமல் அன்னைக்கிட்ட அந்த எண்ணத்தை நம்ம அந்த எந்த இதுவோ அதை அன்னைக்கிட்ட சமர்ப்பித்து விட்டு நம்மளை தியானத்தில் ஆழ்நிலையில் கொண்டு செல்ல சொல்லி நம்ம அன்னைக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். ஒவ்வொரு நாளின் தியானத்திலும் அந்த நுண்ணதிர்வுகள் உணர்வதோடு கவனத்தையும் நம்ம ஒருநிலைப்படுத்தணும். அந்த எண்ணங்களற்ற தியான நிலைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் செல்ல முயற்சிக்கும் பொழுது தான் நம்மளால் அந்த தியான நிலையை அடைய முடியும். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மூலாதாரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபம். எங்களின் மூலாதார சக்கரத்தில் அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருப்பவர்களாக எங்களை ஆசிர்வதியுங்கள். நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு தகுதி உடையவர்களாக இருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். ஸ்ரீ கணேசரின் ஞானம், ஸ்ரீ கார்த்திகேயரின் தத்துவம், அவரின் பணிவு அனைத்தும் எங்களுள் நிலையாக நிலைத்திருக்க எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளை
தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. நாங்கள் தங்களின் அன்பை பரிபூரணமாக பெறும்பொழுது எங்களின் ஆத்மாவின் நிலைப்பாட்டை நாங்கள் உணர்கிறோம். தயவு செய்து நாங்கள் எப்பொழுதும் தங்களின் கவனத்தில் இருப்பதற்கும் ஸ்ரீ கணேசர் தங்களிடத்தில் கொண்டிருக்கின்ற பக்தியை போல் நாங்களும் அந்த சலனமற்ற பக்தியை தங்களிடத்தில் கொண்டிருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது மூலாதார சக்கரத்தில் வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசிஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं
चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहितासन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निक्षुद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பவசக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயி, தாங்களே எங்களை சுயம் குருவாக மாற்றியுள்ளீர்கள். எங்களது தேடுதலுக்கான விடையையும் தாங்களே அளித்துள்ளீர்கள். அதன் தெளிவையும் தந்துள்ளீர்கள். எங்களது குருவான தாங்கள் எங்களுக்கு கொடுக்கும் தூய அறிவும் ஞானமும் தவிர வேறு எந்த செல்வமும் எங்களுக்குள் இல்லையம்மா. ஆதி குருகளுக்கு எல்லாம் குருவான தாங்கள் எங்களுக்கு ஸ்ரீ பிரம்மாவாகவும் ஸ்ரீ ஹரியாகவும் ஸ்ரீ மகாதேவனாகவும் இருக்கிறீர்கள். தாங்களே அனைத்து ஒப்பீட்டிற்கும் அப்பாற்பட்டவர். எங்களின் ஸ்ரீ ஆதி குருவாக விளங்கும் தாங்கள் எங்களுக்குள் குருவின் நிலைப்பாட்டை நிலைநிறுத்தி இருக்கிறீர்கள் அம்மா.
அதன் மூலம் நாங்கள் திருப்தியையும் அமைதியையும் உணர்ந்திருக்கிறோம். தங்கள் அருளால் நாங்கள் எங்களின் பவசாகரத்தில் அமைதியை உணர்கிறோம். அதன் மூலம் அந்த ஆனந்த உணர்வையும் நாங்கள் உணர்கிறோம். எங்களின் பவசாகரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். மந்திரம் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. கவனத்தை பவசாகரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நம்மளுடைய பவசாகம் மிக மிக முக்கியம். அன்னையிடம் முழுமையாக சரணடைதலக்கூடிய பக்தியுடன் இருந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது நமக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளும் போலியான குருமார்களோட போதனைகள் நமக்குள்ள அடங்கி இருக்கும். அதெல்லாம் வெளியில போயிடும். தூய அறிவு நமக்குள் நிலைத்திருக்கும். அன்னையிடம் பக்தியுடன் பிரார்த்தனை செய்வோம். கவனம் மெதுவாக நம்முடைய ஹிருதய சக்கரம் கடவுளின் அன்பை தவிர அனைத்தும் மாயை என்பதை எங்களுக்குள் எங்களின் ஆத்மாவின் மூலமாக உணர வைத்த எங்களின் தாயான தங்களை நாங்கள் வணங்கும் பொழுது தங்களின் அன்பை நாங்கள் பரிபூரணமாக உணரும் பொழுது பயமற்ற நிலையில் பாதுகாப்பு உணர்வுடன் இருக்கின்றோம். அம்மா தாயே, தங்களை வணங்கி எங்களின் சரணடைதலை தங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். தாயே, எங்களின் ஹிருதய சக்கரத்தில் நாங்கள் அமைதி நிலையை உணர்கிறோம். நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். மந்திரம் ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. ஸ்ரீ ஆதிசக்தியான நமது அன்னை பற்றி ஸ்ரீ தேவி மகாத்மியத்தில் சொல்லப்பட்டுள்ள அந்த ஸ்லோகத்தின் நாம் இப்பொழுது கவனத்தை நம்முடைய ஹிருதய சக்கரத்தில் வைத்து கேட்டு அந்த அந்த தத்துவங்களை நமக்குள் உணர்வோம். அதன் மூலம் நம்மளுடைய தியான நிலையும் மேம்படும். சும்பன் நிசும்பன் என்ற அசுரர்கள் தமக்கு அளிக்கப்பட்ட வரபலத்தாலும் இயல்பான அரக்கத்தனத்தாலும் இந்திரன் மீது போர் தொடுத்து தேவர் உலகத்தையே அடிமைப்படுத்தினர். தேவர் உலகத்தை அடிமைப்படுத்தும் பொழுது அவர்களின் பொறுப்புகளை இவர்கள் நடைமுறைப்படுத்த முயன்றனர். தங்களுடைய அனைத்து செல்வங்களையும் இழந்த தேவர்கள் தேவியை தஞ்சமடைந்தனர். தங்களை அரக்கர் பிடிகளிலிருந்து காத்தருள வேண்டினர். யார் தம்மை
ஆபத்து காலத்தில் துதிக்கிறார்களோ அவர்களின் துயர் அனைத்தும் அக்கணமே போக்குவேன் என்று அன்னை அவர்கள் கூறியுள்ளதை வரமாக அளித்திருந்தார். அதனால் தேவர்கள் மலையரசராகிய இமயத்தை அடைந்து விஷ்ணு மாயாவான ஸ்ரீ ஆதிசக்தியை துதித்தார்கள். யாதேவி சர்வ பூதேஷு விஷ்ணு மாயேதி சம்ஸ்திதா நமஸ்தசை 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 நமோ நமக. எந்த தேவியானவள் அனைத்து உயிர்களிடத்தும் விஷ்ணு மாயை உருவில் உறைந்திருக்கின்றாளோ அந்த தேவிக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். யாதேவி சர்வ பூதேஷு சேதன பீதியதே நமஸ்தசை 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 நமோ நமக. எந்த தேவியானவள் அனைத்து உயிர்களிலும் தாவரங்களிலும் மரம் செடி கொடிகளிலும் பரப்பன ஊர்வன மிதப்பன மற்றும் மிருகங்கள் மனிதர்கள் என அனைத்து ஜீவராசிகளிலும் உறைந்திருக்கும் உயிர் சத்தாக ஜீவ சக்தியாக ஆத்மாவாக அமைகிறாளோ அந்த தேவிக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். யாதேவி சர்வ பூதேஷு புத்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தசை 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 நமோ நமக. எந்த தேவியானவள் அனைவரிடத்திலும் புத்தியாக ஞானமாக இருக்கின்றாளோ அந்த தேவிக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். யாதேவி சர்வ பூதேஷு நித்ரா ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தசை 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 நமோ நமக. இங்கே தூங்குவதற்கு கூட தேவியை தொழ வேண்டுமா என்று கேட்கலாம். அந்த நித்திரை கூட அவ்வளவு சுலபமாக அனைவருக்கும் வந்து விடுகிறதா என்ன? எத்தனையோ பேர் பலவிதமான உபாதைகளால் தூக்கம் வராமல் தவிப்பதை நாம் காண்கிறோம். அப்படி நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடிய சக்தியாக விளங்கும் தேவியை தினமும் இரவில் நினைத்து நம் கவலைகளை அவளின் பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பித்தால் அவள் தூக்கத்தின் வடிவில் நம்மை ஆக்கிரமிப்பாள். எந்த தேவியானவள் அனைவரிடத்திலும் எல்லா உயிர்களிடத்திலும் நித்திரை வடிவில் உறைகின்றாளோ அதன் மூலம் உடல் அயற்சியை போக்கி புத்துணர்வு தருகின்றாளோ அந்த தேவிக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். யாதேவி சர்வ பூதேஷு சுதா ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தசை 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 நமோ நமக. மனிதர் மட்டுமின்றி தாவரங்களும் மிருகங்களுக்கும் பட்சிகளுக்கும் மற்றும் ஊர்வன என அனைத்து உயிர்களுக்கும் உணவு தேவைப்படுகின்றது. தேவையான சமயத்தில் உணவு கிடைத்தால் மட்டும் போதுமா? அந்த உணவை உண்ணும் அளவுக்கு பசியும் இருத்தல் வேண்டும். என்னதான் அறுசுவை உணவை நம் கண்முன் வைத்திருந்தாலும் நமக்கு பசி இல்லை என்றால் சாப்பிட முடியாது. இந்த உலகத்தில் எதையும் போதும் என்று சொல்ல மாட்டோம். ஆனால் சாப்பாடு மட்டும் வயிறு நிறைந்து விட்டால் போதும், இனிமேல் சாப்பிட முடியாது என்று கூறுவோம். அப்படி நாம் உயிர் வாழ நமக்கு அத்தியாவசியமான அந்த உணவை உட்கொள்ள தேவையான பசி உணர்வு நமக்கு தேவை. எந்த தேவியானவள் அனைத்து உயிர்களிடத்திலும் பசி வடிவில் உறைகின்றாளோ அந்த தேவிக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். யாதேவி சர்வ பூதேஷு சாயா ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தசை 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 நமோ நமக. எந்த தேவியானவள் அனைத்து உயிர்களிடத்தும் நிழல் வடிவில் பிரதிபிம்பமாய் உறைகின்றாளோ அந்த தேவிக்கு நமஸ்காரம். வெயிலிலும் நிழலிலும் உயிர்வாழ் ஜீவராசிகள் அனைத்திற்கும் பிரதிபிம்பங்கள் தோன்றுவதுண்டு. அந்த பிரதிபிம்பமாய் உணரும் நம தேவிக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம்.
या देवी सर्वभूतेषु शक्तिरूपेण संस्थिता நமஸ்தஸ்ஸை 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 நமோ நமக. எந்த தேவியானவள் சக்தி ரூபாய் அனைத்து உயிர்களிடத்தும் உரைகின்றாளோ அந்த தேவிக்கு நமஸ்காரம். யா தேவி சர்வபூதேஷு திருஷ்ணாரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்ஸை 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 நமோ நமக. எந்த தேவியானவள் அனைவரிடத்தில் ஆசை அல்லது வேட்கை வடிவில் உரைகின்றாளோ அந்த தேவிக்கு நமஸ்காரம். இங்கே ஆசை என்று குறிப்பிடுவது அன்ன இடத்தில் சரணடையும் நிலையான தியானத்தை நாம் அடைவதாகும். யாதேவி சர்வ பூதேஷு சாந்தி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்ஸை 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 நமோ நமக. அனைத்து உயிர்களிடத்திலும் பொறுமை வடிவிலான உரையும் தேவிக்கு நமஸ்காரம். பொறுமை வடிவில் அமைந்திருக்கின்ற அந்த தேவிக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். யாதேவி சர்வபூதேஷு ஜாதி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்ஸை 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 நமோ நமக. எந்த தேவியானவள் அனைத்து உயிர்களிடத்திலும் ஜாதி வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம். இதை லலிதா சகஸ்ராமம் வர்ணாசிரம விராதினி என்று கூறுகிறது. அவளே வர்ணங்களை வகுப்பவளாவாள். யாதேவி சர்வபூதேஷு லஜ்ஜா ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்ஸை 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 நமோ நமக. எந்த தேவி அனைவரிடத்திலும் அடக்கம் பணிவு செய்யும் தவறுகளுக்கு வெட்கப்படுவது என்ற நிலையை நிலை நிறுத்துகின்றாளோ அந்த தேவிக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். யாதேவி சர்வ பூதேஷு சாந்தி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்ஸை 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 நமோ நமக. எந்த தேவியானவள் அனைவரிடத்திலும் மௌனம் பொறுமை பகை தீர்ந்த அமைதி அடைதல் என்ற நிலைப்பாட்டோடு நிலை நிறுத்தப்படுகின்றாலோ அந்த தேவிக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரத்தா ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்ஸை 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 நமோ நமக. ஸ்ருத்தி என்பது ஒருமித்த மனதுடன் தீவிரமான எண்ணத்துடன் ஒன்றை அடைய நாம் அக்கறையுடன் எடுத்துக்கொள்ளும் முயற்சியாகும். எந்த தேவியானவள் நம்மிடம் சிரத்தை வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். யாதேவி சர்வ பூதேஷு காந்தி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்ஸை 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 நமோ நமக. எந்த தேவியானவள் நமக்குள் இருக்கின்ற இருளை அகற்றிவிட்டு வெளிச்சத்தை தருகின்றாளோ அந்த தேவிக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். யாதேவி சர்வ பூதேஷு லக்ஷ்மி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்ஸை 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 நமோ நமக. எந்த தேவியானவள் அனைத்து செல்வத்தையும் தருகின்ற லக்ஷ்மி தேவி வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரங்கள் நமஸ்காரம் நமஸ்காரம். யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ருதி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்ஸை 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 நமோ நமக. எந்த தேவியானவள் ஒரு தனி மனிதனின் செழிப்பு வளர்ச்சி ஒவ்வொன்றிற்கும் விருத்தி வடிவில் இருந்து உரைகின்றாளோ அந்த தேவிக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். யாதேவி சர்வ பூதேஷு ஸ்மிருதி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்ஸை 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 நமோ நமக. எந்த தேவியானவள் நல்ல சிந்தனையையும் நல்ல புத்தியையும் நல்லவற்றையே நினைக்கும் மனதையும் கொடுக்கின்ற வடிவில் இருக்கின்றாளோ அந்த தேவிக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம்.
या देवी सर्वभूतेषु दयारूपेण संस्थिता நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. எந்த தேவியானவள் அனைவரின் உள்ளத்திலும் கருணை, இரக்கம், பரிவு என்ற நிலைப்பாட்டை நிலைநிறுத்துகின்றாளோ அந்த தேவிக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். या देवी सर्वभूतेषु तुष्टिरूपेण संस्थिता நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. எந்த தேவியானவள் போதுமென்ற மனதை கொடுக்கின்ற வடிவில் மனதினுள் நிலைத்திருக்கின்றாளோ அந்த தேவிக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. எந்த தேவியானவள் அனைவரின் உள்ளத்திலும் அன்பு, பொறுமை, பாசம், இனிமை என்ற நிலைப்பாட்டை நிலைநிறுத்தி தாய் வடிவான சக்தியாக நிலைத்திருக்கும் அன்னைக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். या देवी सर्वभूतेषु प्रान्तिरूपेण संस्थिता நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. எந்த தேவியானவள் அனைத்து மாயைகளையும் அகற்றிவிட்டு நம்மை நல்வழியில் நிலைநிறுத்தி பூரண சரணாகதி அடையும் நிலைப்பாட்டை நிலைநிறுத்தக்கூடிய சக்தியாக இருக்கும் அன்னைக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். இந்திரியாணம் அதிஷ்டாத்ரி பூதானாஞ் சாகிலேஷு யா பூதேஷு சததம் தஸ்ய வியாப்தி தேவி நமோ நமக. அனைத்து உயிர்களிடத்திலும் உறைந்திருக்கும் இந்திரியங்களை அடக்கி ஆள்பவளாய் எந்த தேவி உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். சிதி ரூபேண யா கிருத்யஸ்ன மேதத்து வியாப்யஸ்ய ஜகத் நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. அனைத்து உயிர்களிலும் பரம சைத்தன்யமாக, ஆத்மாவாக, ஜீவராசியாக, உணர்ச்சியாக, புத்தியாக இருக்கும் சக்தி என்ற நிலையில் நிலைத்திருக்கும் அந்த தேவிக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो நமக. அனைத்து நிலைகளிலும் நிலைத்திருக்கும் நமது அன்னையான ஸ்ரீ மாதாஜி அவர்களை நாம் பணிவுடனும் பக்தியுடனும் சரணாகதியுடனும் வணங்கும் பொழுது நமக்கான நல்வாழ்வை பாதுகாக்கக்கூடியவர். அவரிடத்தில் நாம் எவ்வித சந்தேகமும் இல்லாத நிலையில் சரணடைவோம். மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனம் கொண்டு செல்லுவோம். மந்திரம் ஸ்ரீ ஆதிசக்தி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. எண்ணங்களற்ற இதே தியான நிலையில் சில நிமிடம் இருப்போம்.
நமது இதே தியான நிலையில் 1990 அன்னை ஆற்றிய சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்போம். ஹம்ச சக்கரத்தை பற்றி அன்னை ஆற்றிய சொற்பொழிவாகும். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு குரு தத்துவம் நமக்குள்ள மேம்படணும்னா ஹம்ச சக்கரத்தினுடைய அந்த செயல்பாடும் நமக்கு முக்கியமாக இருக்கணும். It's another great pleasure to come to America to meet you all people here. This one, as I've told you, is a very important country in the field of spirituality. Not because it's a large country or because it is very prosperous, but because, as you know, it is the Vishuddhi in the plant of Virat. Vishuddhi is such an important chakra. It has a very great manifestation also. For example, it has another, you can say, a subsidiary chakra, which we call as Hamsa chakra. And the star, which is influencing this center, or we say the star that decides on which the center is working, is Saturn. And as you know, with Saturn there is another small little Saturn moving. In the same way, with this Vishuddhi chakra, there's another one which is a very important chakra, which we call as Hamsa chakra. We have had a puja of Hamsa chakra in Germany once. And it has acted, I think, because Germans have realized that whatever they have done so far was absolutely inhuman. And I was so happy to see that when I went to Russia, the people who came to give them realization were mostly Germans. It really makes you feel so tender about the whole thing, that the Germans felt it is important. I mean, they were the ones who were attracted to come to Russia, to give realization to Russians. And you must know that the number of Russians killed are the maximum in the world, in this war, by Germans. So the discretion, the divine discretion that manifests through your Hamsa chakra first started in Germany. And now you see how East Germany is entering into German territory, West Germany, and how they are welcoming them, looking after them. And who did all these things was, see, few Sahajogis who triggered it. So in those countries where there has been tremendous war, problem and the hazards, and they had to go through hell, even Germans had to suffer a lot because of Hitler's misguidance.
They have known hardships, they have known sacrifices, they have known all kinds of ordeals they had to go through. But somehow this country has been blessed to such an extent that Americans never realized what is it that is hardship. And the blessings really have spoiled them. Hardships have been in all these countries which we call as Eastern Bloc. And Sahaja Yoga is spreading like wildfire in all these Eastern Bloc countries, where they have been completely under the rule of Russians, we can say, or under the rule of terror. And the same terror has acted in Russia throughout. In that terror, in that fear, it is surprising how this wisdom has grown in all these people, much more than in countries where we have the greatest affluence, the greatest comfort of life. The hardship has taught them, the fear has taught them to be wise. And the best part is the discretion. Now, this being Sri Krishna's country, because he's Kubera, he's the god of wealth. The country is wealthy, no doubt. But the other part of Sri Krishna is completely missing, is the divine discretion. How his divine discretion is shown, even in Mahabharata, is wonderful to see. How he managed the Pandavas to win the war through his divine discretion, because they were dharmic. They were standing in dharma. And how he supported the Pandavas because they were dharmic. But just the opposite is the situation of his America, that America always supports wrong people. And it has no principle of righteousness or principle of its own freedom. For example, to support something like Argentina or Peru, where there's complete dictatorship. I've been there, I know what it is like at the time when it was under the regime of these people. And that's what has happened to the people of this country. They have no divine discretion at all. And that's why I think all the false gurus have come and settled here, because they know these people have no divine discretion. The Hansa Chakra is so weak here that they cannot see what is dharma and what is adharma. Also, the basic principle that which this country became democratic was that this government is for the people, of the people, by the people. So it has to be people-oriented. But democracy at this stage, without realization, cannot work out. It's obvious. Few people who were cunning, who could make money, became money-oriented. They could advertise better, they could manipulate better than other people who were crooks also, making money like that, through drugs, through other things, by other means. They could come up. They were elected.
And they are in charge. So it is not people-oriented, but it is only money-oriented democracy. And maybe if it goes on like this, you'll find we might get some horrible crooks as rulers in this country. Because the one who can make money, the one who has lots of money, by hook or crook, whosoever may be, can win over elections and can become our ruler here. So the democracy that was started or was spelled out by Abraham Lincoln is no more there. It's a money-oriented thing. And it has generated such a bad atmosphere all over the world that in the whole world now, the conservatives, the people who think they are conservatives, who are money-oriented people, who don't care for people at all, are becoming the leaders everywhere. So to be people-oriented, one had to, first of all, understand that you have to have your realization. Otherwise, you do not become a collective being. If you do not become the collective being, you cannot enjoy the beautiful virtue of generosity. And when you do not have that generosity, then you become a person of a very small mind and a small heart. And the crookedness works everywhere. Outside, they are very sweet to talk, but inside don't know what they will do, how they'll deceive you. In this kind of atmosphere we are. Well, you know, in Russia we have done so well. In Russia, people were just waiting for a mother to come, that's all. They are mother worshippers to begin with. And they were wanting somebody just to love them, every one of them, to tell them about love. Because they felt they were never loved by their government. Here also, nobody is loved. But the pattern of the government there and the pattern of the people are two different ends. The government people are very, you can call them very dominating, extremely strict and exploiting time. But the people are the exploited ones. But here, the pattern of the government is taken over by people. As the government is exploiting people, people are also exploiting each other as much as they can exploit. Very good. After all, money is the end of it. That's why I used to think why in America Sahaja Yoga is failing. All kinds of thugs have come here, they have made lots of money, they all are thrown out, and so many are to be thrown out, is all right. But as far as Sahaja Yoga message is concerned, people cannot absorb it. So now for Sahaja Yogis, it is very important to become really very deep Sahaja Yogis, very, very deep, so that we can trigger better. Even if there are two Sahaja Yogis who are very deep, one can trigger a lot. Like you'll be surprised, in Hungary, people were saying in the beginning, Mother, what about Hungary? It should become free. I said, let there be one Sahaja Yogi to come in. Only one fellow came in, absolutely sick, very thin and worn out fellow. I treated him, I cured him.
And with love, he got nourishment. And within 8 days after his realization, he went back, and after a week, Hungary got its freedom. Though we are few in here, we all have to be very conscious of it, that we are the foundation, and if we fail, we'll fail our country. We have to be very deep, sensible Sahajogis. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், தியானத்தின் ஆழ்நிலை தியான நிலையை எங்களுக்குள் உணர வைத்தமைக்கும் எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.